நாகை மாவட்டத்தின் கிராமப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்து அங்கிருந்து செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், நாகை மாவட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்தே மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா அந்த கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியலில் நாகை இடம்பெற்றிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கின்ற காரணத்தினால டெல்டா மாவட்டங்கள்ல அந்த மிக கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவிலிருந்து நாகையில் பரவலாக அந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக அம்பல், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அங்கு கனமழை பெய்தது. மேலும் இதே போல நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையானது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக பெய்து வருகிறது என்று சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் அதனுடைய சூறை காற்று, தரைக்காற்று வீசுகின்ற காரணத்தினாலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலில் உருவாகி இருப்பதனாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் முறை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாகையினுடைய பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகள் கடற்கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கனமழை கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக விடாமல் பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.